எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு வரீங்களா? பார்க்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை படிக்கணும், சத்தியத்தை கை கொள்ளணும், எச்சரிக்கையா இருக்கணும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல யார் வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை பின்பற்றுகிறவனா நீங்க இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு ரசிகனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு நீங்க சீடனா இருக்கணும், சீசனா இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது காலம், கடைசி காலம். மத்தேயு 24:24 சொல்லுது, ஏனெனில் கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு உங்க சபைக்கு ஒரு ஊழியக்காரனை நீங்க ஏற்றுறீங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கு போறீங்கன்னா, அவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா, ஆவியின் கனி வெளிப்படுதான்றதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். இன்னைக்கு அவர் அந்த மீட்டிங் கூப்பிட்டாரு, இல்லாட்டி அந்த பாஸ் இந்த அற்புதங்கள் செய்யறாரு, இந்த அதிசயங்கள் செய்யறாரு. அது போல நல்லா கவனிங்க, இந்த காலம் கடைசி காலத்துல வானத்துல இருந்து அக்கினிய கூட இறக்குற நாட்கள் வரும். ஏன்னா வெளிப்படுத்தல் 13 சொல்லுது. நீங்க நல்லா கவனிங்க. கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இன்னைக்கு நானும் நீங்களும் வஞ்சிக்கத்தக்கதா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழுப்புவார்கள். இந்த சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற பிள்ளைகள் நல்ல எச்சரிக்கையா இருங்க. நல்ல மெசேஜா, ஆவியானவரை நீங்க பாருங்க, உணர்த்துற மெசேஜா, ஆவியில நடத்தப்படுற வார்த்தைகளா நீங்க கவனிங்க. அதுக்கு நீங்க சத்தியத்துல இருந்தா தான் தப்பிக்க முடியும். ஏன்னா அதான் 2 கொரிந்தியர் 11 நீங்க 14-15 பாத்தீங்கன்னா, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய பாருங்க ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு பிசாசுடைய ஊழியக்காரனும் ஒயிட் கலர் செட்டு, ஒயிட் கலர் பேண்ட், வெள்ளை சாரி, வெள்ளை தலைக்கு ஸ்காப் போட்டு தான் வரும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது ஆடா ஓனாயான்றது நீங்க வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு நீங்க அப்பாவோட உறவுல இருந்தா தான், கர்த்தரோட நடந்தா தான் நீங்க அதை எச்சரிக்கையா பார்க்க முடியும். இல்லாட்டி நம்மளும் உள்ள விழுந்தது நமக்கு தெரியாது. இது காலம், கடைசி காலம், நாட்கள் பொல்லாதது. ஏன்னா அவர்கள் எப்படி வர்றாங்கன்னா, இன்னைக்கு தந்திரமாய் பெண் பிள்ளைகளுடைய வீட்டுலதான் நுழைகிறாங்க. சத்தியத்தை அறிந்தும் உணராமல் இருக்கிற பெண் பிள்ளைகள். அதுதான் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல படிக்கிறோம். அப்ப பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பவுல் ரோமர்ல எழுதுறாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள், மீறுதலுக்கு ஒப்பானாள். அப்ப இன்னைக்கு அவன் தந்திரமா உங்களுடைய குணாதிசயத்தை பாக்குறான். இவர்கள் எப்படி வர்றாங்களா? யூதாக்கு எழுதின புஸ்தகத்துல நீங்க 1வது அதிகாரம் 12 படிச்சீங்கன்னா பாருங்க, இவர்கள் தங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூடு விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்த வேரற்று போன மரங்களும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அன்பின் விருந்துனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு சத்திய வசனத்தை மறந்து கபடாய் பாருங்க, கபடு இல்லாம இருக்கிறவங்களை தந்திரமாய் சொல்லி அவர்களை கரைப்படுத்துகிறவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அநேக சத்தியங்கள், வேத புரட்டுகள் இன்னைக்கு ஒவ்வொரு பாருங்க வசனத்தை வச்சு தங்களுக்கு வச்சு இன்னைக்கு பிழைப்புக்காக வருகிற கேட்டகரி எல்லாம் இன்னைக்கு வருது. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க ஆவியில நடத்தப்பட்ட ஒரு சத்தியத்தை கை கொண்டு வர்றீங்கன்னா அந்த மேய்ப்பர்களை விட்டுறாதீங்க. உங்க மேய்ப்பனை விட்டு அலப்பாஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு கொடுத்த சபை, உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பர், அவர் தான் பரலோகத்துல கொண்டே உங்களை கணக்கு ஒப்புவிக்கிறவர். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் எப்படிப்பட்ட கேட்டகரினா, பிழைப்புக்காக வர்றது, வயிற்றுக்காக. ரோமர் 16 பின்பக்கம் படிக்கிறோம். அதே போல நீங்க ஏசாயா 56:10, 56:11, 56:12 சொல்றாரு பாருங்க, அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், துக்கமயமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள் தூக்கமயமாய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவாயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்கள் ஒவ்வொருவரும் தன் வழியையும் அவனவன் தன் மூளையிலிருந்து தன் பொலிவையை நோக்கி கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்டவங்க எப்படின்னா, ஜனங்களை அடிச்சு, ஆடுகளை அடிச்சு அவங்கள சாப்பிட்டு இவங்க திருப்தி ஆகுறாங்க. பரலோகத்துல கொண்டே கணக்கு ஒப்புவிக்கிறது இவங்க வேலை கிடையாது. அதனாலதான் நீங்க சத்தியத்தை கை கொண்டு இப்படிப்பட்ட பாருங்க கூடுமான அளவு வஞ்சிக்கப்படுற இந்த பாருங்க ஓநாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாக்கிரதை, உங்க அபிஷேகம் ஜாக்கிரதை, உங்க வரங்கள் ஜாக்கிரதை, ஆவியானவரோடு நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப வேணும்.
எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு அந்த சபையை தெரியும். அப்படியே உலகத்துல பார்த்து இன்னைக்கு பிசாசால அற்புத அடையாளங்கள் செய்யற சபைக்கு தான் ஜனங்கள் கூட வருவாங்க. ஏன்னா அவன் அப்படியே ஜனங்களை வசியம் பண்றது. உண்மையான சபையில குறையத்தான் இருப்பாங்க ஜனங்க. ஆனா வர வர விருத்தி அடைவாங்க. வசனத்துல அற்புத அடையாளங்கள்ல நீங்க நம்பி போறீங்கன்னா நீங்க சீக்கிரமா விழுந்து போயிருவீங்க. வசனத்துல சத்தியத்துல போறவங்க தான் கடைசி வரை நிலை நிற்க முடியும். அதனால யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு பல லட்சம் பாருங்க செய்திகளை நம்ம கேட்கிறோம், பல ஆயிரம் பார்க்கிறோம். எல்லா பரலோகம் கொண்டு போயிடாது. வசன அறிவு, வேத வெளிச்சம், வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கிற பிள்ளைகள் தான் தப்பு வைக்கப்படுவாங்க. தேவனோட நடக்கணும், தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா மத்த 24:24 சொல்லுது, கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா நாமெல்லாம் எப்படி காத்துக்கொள்ளணும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம கர்த்தரோட கொஞ்சமாவது இருந்தா தான் அவர் நம்மளை தப்பு வைப்பாரு. பெரிய 1 லட்சம் ரூபாய் போன் வாங்குறீங்க, சிம்மே இல்லாம போனை வச்சு என்ன செய்ய முடியும்? நம்ம ரட்சிப்புன்ற அடையாளம், அபிஷேகம் எல்லாம் இருந்தாலும் தொடர்பு இருந்தா தானே அவர் நம்மளை தப்பு வைப்பாரு. தொடர்பு இல்லாம, நீ ஜெபம் இல்லாம, உபவாசம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம கர்த்தரோட நடக்காம இருந்தா நாமளும் வஞ்சிக்கப்பட்டு என்ன செஞ்சிருவோம்? கீழ்ப்படியாம போயிருவோம். அதான் பவுல் எழுதுறார், அவர்கள் சத்தியத்தை அறிந்து உணராமல் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டுல அப்படின்னு அவங்களுக்கு வசன வெளிச்சம் தெரியல, அவங்களத்தான் அவன் சாதகமா பயன்படுத்தி கொள்றான் உங்க ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வசனத்துல என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க. வெளிச்சத்துல என்ன செய்யுங்க? நடவுங்க. அதிகாலை ஜெபத்தை விடாதீங்க. ஆவியானவரோட நடவுங்க. உபவாசம் போடுங்க. வாரத்துல ஒரு நாள் உங்க மேய்ப்பருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அந்த ஆன்லைன் பிரேயர், இந்த ஆன்லைன் பிரேயர். சபை இல்லாதவர்கள் வேறு, சபை இருக்கிறவர்கள் அங்கங்க அழைப்புண்டு தெரியாதுங்க. சபை கூடி வருதுல விட்டுறாதீங்க. எபிரேயர் 10:25 சொல்றது போல காலம், கடைசி காலம் எவ்வளவு நாட்கள் சமீபமாய் வருதோ, நெருங்கி வருதோ, அந்த அளவாய் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக நீங்க சத்தியத்துல தேறி கர்த்தரோட நடவுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. சபைக்கு போகாத பிள்ளைகள், ஒருவேளை வெளிதேசங்கள், உள்ளூர் பட்டணங்கள் எங்க வேணாலும் இருந்தாலும் நீங்க எங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. கர்த்தரோட நடங்க. சபைக்கு போகாதவர்கள், சபைக்கு போக முடியாதவர்கள், நீங்க சபைக்கு போக முடிஞ்சவர்கள் போங்க. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.